கடகராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு காலத்திலையுமே எந்த ஒரு செயலையுமே இவங்க செய்ய மாட்டாங்க. அடுத்தவங்களுக்கு என்றைக்குமே நல்லது நடக்கணும்னு மட்டும்தான் நினைப்பாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க எல்லோருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவங்க. அதே நேரத்தில் ஒருத்தவங்க கிட்ட பழகும் போதும் சரி பேசும்போதும் சரி இவங்க பழகக்கூடிய நபர் பிடிச்சவங்களா பிடிக்காதவங்களா, படித்தவங்களா படிக்காதவங்களா, ஏழையா பணக்காரனா, உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்கவே மாட்டாங்க. எல்லார்கிட்டையுமே ஒரே மாதிரி தான் பேசுவாங்க, ஒரே மாதிரி தான் பழகுவாங்க. தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இவ்வளவு அழகான நற்குலன்களை கொண்ட கடக ராசிக்காரர்களே, எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? என்னம்மா நீ வேற எங்களை பார்த்து நலமான்னு கேட்குறீங்களே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கி நாங்களே இந்த உலகத்தில் வாழ்கிறது மிகப்பெரிய விஷயம். அது எப்படிமா இந்த பிரச்சனையில் நாங்கள் நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இப்போ வரக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக எல்லாமே காணாமல் போக போகுதுங்க. பிரச்சனைகள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் வரப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த தடை தாமதை எல்லாமே நீங்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலச்சிருக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி அளவு கூட இடம் கிடையாதுங்க. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் நீங்கள் 4-5 பேர்கிட்ட பணங்காசு கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் 4-5 பேருக்கு பணம் காசு கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு நிறைந்தவராக உயர போகிறீங்க. கால புருஷ தத்துவத்தில் கடகராசி 4வது ராசியாக இருக்குதுங்க. தனக்காரனுக்கு உச்ச வீடாக இருக்குதுங்க. கடகராசிக்காரங்க கஷ்டத்தை மறைக்க முயற்சி செய்கிறாங்க. ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் விட்டுறாங்க. இதனால் மற்றவங்க இவங்கள பலவீனம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள நிறைய வலிமை இருக்குங்க. மென்மையான மனசின் காரணமாக இவங்களுக்கு கண்ணீர் தாங்க வருது. கடகராசி பாசம் அன்பு அப்படிங்கிற பேரால் அழிக்க பார்க்குறாங்க. எல்லாருமே நிறைய இடத்துல இவங்க துரோகத்தால் மட்டும்தாங்க வீழ்த்தப்பட்டிருக்காங்க. கடகராசினா சும்மா அழுதுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கே ஆயிடுச்சுங்க. கடகராசி பெண்களாவது பரவாயில்ல, அழுது கஷ்டத்தை தீர்த்துருவாங்க. கடகராசி ஆண்கள் என்ன செய்வாங்க? ரொம்ப வலிக்குதில்ல. கடகராசியினர் கண்ணீரும் கவலையுமா வாழ்க்கையை நகர்த்த முயற்சி செய்கிறாங்க. இவங்க அழகானவங்க. சந்திர பகவான் ஆட்சி வீடு அப்படிங்கிறதுனால இவங்கனால துரோகத்தை தாங்க முடியறதில்ல. மனம் நிலையாக இல்லாமல் இருக்கிறதுனால கோபம் வருது. எல்லார் மேலேயும் அன்பும் பரிவும் காட்டியே பைத்தியக்காரர்களாக இவங்க மற்றவங்களால் அடையாளப்படுத்தப்படுறாங்க. இவங்க கடகராசி கிட்ட பாசமாக பேசினா போதுங்க, கவுத்தரலாம் அப்படிங்கிற எல்லாருமே அந்த நினப்பில் தாங்க இருக்காங்க. என் வீட்டிலிருந்து கூட பெற்றவங்க கட்டிக்கிட்டவங்க பிள்ளைகள் வரைக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் இவங்க எல்லாருமே உங்களை ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் எப்போ தான் சரியாகும் அப்படின்னு இந்த கடவுள்கிட்ட தினந்தோறும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. உண்மையான உழைப்பு போட்டு வாழ்க்கை மாறுதோ இல்லையோ, கடகராசிக்காரர்களோட மனசு எப்போ தான் நம்ம வாழ்க்கை மாறும், நான் உண்மையாக இருக்கேன் நேர்மையாக இருக்கேன் அப்படிங்கிற கேள்வி எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த நிலைக்கு எல்லாமே வரக்கூடிய காலங்களில் மாற்றம் வரப்போகுதுங்க. கடகராசி மற்றவங்களை கஷ்டப்படுத்துறத பார்க்கவே முடியாது. இவங்க தியாகம் செய்வாங்க. தாயுள்ளம் கொண்டவங்க. யார் துரோகம் செஞ்சாலும் உங்ககிட்ட காசு பணம் இருக்கான்னு பார்க்காம உதவி அப்படின்னு கேட்டுட்டா போதுங்க, உதவி செய்வாங்க. அவங்க நடித்தாலும் பரவாயில்ல, ஓடி போய் உபத்திரம் வாங்கி கொள்வாங்க. ஒரு வீட்டில் கடகராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டோட ஒட்டுமொத்த சுகத்துக்கும் அவங்களே தான் பொறுப்புங்க. இந்த வீட்டோட ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் அவங்களே ஏற்றுக்குவாங்க. கடகராசிக்காரங்களுக்கு அம்மன் வழிபாடு மிகவும் உயர்ந்ததுங்க. அம்மன் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே காணாமல் போயிருங்க. நம்மளோட கடகராசி
கடகராசிக்காரர்களுடைய மனசில் எழக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணுறேன், நான் பண்ணுற நல்லதெல்லாம் எனக்கு ஒரு துளி கூட பிரயோஜனம் இல்லை, எல்லாரும் என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்க, இதுக்கெல்லாம் எப்போ தான் மாற்றம் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு இல்லையா? அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி குரு பகவான் உச்ச வீட்டுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறப்போகுதுங்க. குரு பகவான் அப்படிங்கிறவர் முழு சுப கிரகம். கடகராசியினுடைய ஜாதகம் கொடுத்தாலே அவங்களுக்கு கஷ்டங்கள் என்னன்னு கேட்போம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களால ஏமாற்றப்பட்டு கஷ்டத்துக்கு உள்ளானவங்க அப்படின்னு எல்லோருடைய மனசுலேயும் பதிவாயிருச்சுங்க. நம்மளோட கடகராசிக்காரங்க தாயை போல எல்லார்கிட்டேயும் பாசம் வச்சுருப்பாங்க. ஆனால் அம்மாவுக்கெல்லாம் பிரச்சனை, பிள்ளைகளுக்கும் பாசம் கொடுக்குறோமா, அவங்க உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுக்குறோமா? இல்லை, கடகராசியினர் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க, அவங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணுறது இல்லை, உயிரை கொடுக்க தயாராக இருக்காங்க, ஆனால் இவங்களுக்கு பாசம் கிடைக்கிறதே இல்லை, மற்றவங்களுக்காக மெழுகு போல உருகிறவங்க. குரு பகவான் கடகராசியினோட கஷ்டத்தை பார்த்து அவங்கள சீரும் சிறப்புமாக வாழ வைக்க போகிறாருங்க. கடகராசியினர் குரு வழிபாடு செஞ்சால் நிம்மதியாக இருக்கலாங்க. சில சூழ்ச்சிகள் எல்லாம் காணாமல் போயிருங்க. குரு தான் அந்த முடிச்சியெல்லாம் அவிழ்க்க போகிறாரு. குரு வழிபாடு செய்கிறது ஒன்றும் உங்களோட கெத்துக்கு குறை கிடையாதுங்க. விருப்பம் இருந்தால் குரு மந்திரத்தை சொல்லலாம். மந்திரம் அப்படிங்கிறது ஒருவர் பேர் சொல்லி அழைப்பது போல தெய்வங்களினுடைய மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சால் அதனுடைய பலன் இரட்டிப்பாகுங்க. குரு பகவானுக்கு உரிய காயத்ரி மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் காணாமல் போயிருங்க. கடகராசிக்காரர்களே, குரு பகவான் உங்கள் ராசியில் உச்சமடைய போகிறாரு. அதனால உங்கள் வாழ்க்கையில் ஞானம், கல்வி, செல்வம், குழந்தை பேரு போன்ற பல ஆசீர்வாதங்களை தரப்போகிறாரு. குருவோட அருளாசியினால் எல்லா விதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் விலகி சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் கிடைக்க போகுது. குருவோட நகர்வுனால உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் மாற்றம் வருங்க. தொழில், வேலை தொடர்பான விஷயங்களில் தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமாகும். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் வளப்படும். வழிகாட்டக்கூடிய நபர்கள், ஆசான்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைப்பாங்க. முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அரசு, கல்வி, ஆலோசனை, மதம் தொடர்பான வேலைகளில் முன்னேற்றம் ஏற்படுங்க. பதவி உயர்வு ஏற்படும். பொறுப்புகள் அதிகமாகும். பணவரவு அதிகரிக்கும். சேமிப்பு அதிகமாகும். நீண்ட நாட்களுக்கு நிலையான வருமானம் கிடைக்குங்க. கடனை சமாளிக்கக்கூடிய வகையில் பணம் சேரும். முதலீடுகளால் லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் பாசம், ஒற்றுமை அதிகமாகும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க. பெரியவங்களினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். மன அமைதி அதிகமாகும். சண்டை சச்சரவு குறையுங்க. பெண்கள் தொடர்பான, பிள்ளைகள் தொடர்பான நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உருவாக போகுதுங்க. வீடு, நிலம், சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல வாய்ப்புகள் அமையும். பாதுகாப்பான ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வர போகிறீங்க. நிலம், வீடு, பங்குகள், முதலீடுகள் மூலமாக சொத்து சேரப்போகுதுங்க. குடும்பத்தோடு சேர்ந்து பெரிய முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாட்கள் நிம்மதியான வாழ்க்கைக்கான ஆதாரம் உருவாக போகுதுங்க. கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு சாதகமாக முடிய போகுது. எதிர்பார்ப்புகள் குறைய போகுது. சமரசம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது. சரியான ஆதாரங்கள் கிடச்சி வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக போகுது. வெளிநாட்டில் வேலை, கல்விக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்க போகுதுங்க. பயணங்கள், யாத்திரைகள் மூலமாக அனுபவம் பெருக போகுது. வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நன்மைகள் கிடைக்க போகுது. சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை அதிகரிக்க போகுதுங்க. பெரியவங்க, அதிகாரிகள், நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க. நல்ல பெயர் மேம்பட போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க. குழந்தைகளினுடைய கல்வி, ஆரோக்கியம் எல்லாத்துலேயுமே நல்ல வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க. குடும்ப மகிழ்ச்சி அதிகமாக போகுது. குரு பகவான் இருக்கக்கூடிய இடமும் சிறப்பு பெறுங்க. அவருடைய பார்வைப்படக்கூடிய இடங்களும் சிறப்பு பெறும். குரு பகவான் தன்னோட உச்ச வீட்டில் உக்காந்துட்டு சில இடங்களை பார்க்கறதுனால கடகராசியினுடைய வாழ்க்கை ஒளி நிரம்பும்.
தர்ம செயல்கள், நல்ல எண்ணங்கள், மற்றவங்களுக்கு சேவை செய்கிறது, இது எல்லாமே செய்கிறதன் மூலமாக தொழிலில் உயர்வு ஏற்படுங்க. பணவளம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, சொத்து சேர்க்கை, வெளிநாட்டு வாய்ப்பு, சாதகமான தீர்ப்பு, குழந்தை பாக்கியம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. குருவால் உயர்கல்வி, வேதம், சாஸ்திரம், தாக்கம், அறிவியல், ஆராய்ச்சி, நல்ல புத்தி, நினைவாற்றல், விவேகம் இது எல்லாமே தெளிவாக கிடைக்க போகுதுங்க. பக்தி, பூஜை, ஜபம், யாகம், தர்மம், கருணை, மன அமைதி, உள்ளுணர்வு, புண்ணிய கடவுளுடைய அருள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. நல்ல துணை கிடைக்கும். காலபுருஷனுக்கு 4வது வீடு குரு பகவானினுடைய உச்ச வீடு. பிறவியிலேயே குரு பகவானினுடைய அனுக்கிரகம் படைச்ச தானம், தர்மம், நீதி, நேர்மை, பாசம், நேசம் இப்படி எல்லா விதமான தேவர்களுக்கும் உண்டான குணங்களை தன்னோட வச்சிருக்கக்கூடிய கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. இப்போ கடகம் யோசிக்கிறது ஒன்று தான், இதெல்லாம் இருக்கிறதுனால தாம்மா நான் இருக்கேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்னம்மா சண்டைக்கு வர்றையா? அப்படி இல்லைங்க, இது எல்லாமே இருந்தும் நம்ம ஏன் முன்னேறலை அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் நம்ம இந்த விஷயங்களில் தேவர்களுக்கு ஒப்பான இந்த கேரக்டரை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி ஏமாந்து போகிறோம், இதெல்லாம் மாற்றிக்கணும் இல்லையா? நல்லதை தெய்வம் கையில் கொடுத்துருச்சு, அந்த நல்லதை நம்ம நல்ல வகையில் பயன்படுத்துகிறோம் இல்லையா? மற்றவங்க ஏமாத்துறான், பிடுங்கி சாப்பிட்றான் அப்படின்னா அதுக்கு இடம் நம்ம ஏன் கொடுக்கணும்? யாராக இருந்தால் என்ன, எட்ட நில்லுங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா? எதுக்கு இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நேரடியாக சொல்லிடுறேன். கடகராசி நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க, ஆமாம் இல்லை, வேணும் வேணாம், இல்லை முடியாது முடியும், இப்படி சொல்லி முடிக்க பழகுங்க. ஏன் அவங்கக்கிட்ட சொன்னால் அது என்ன, ஏன் நீ கூனி குறுகி நிற்கிற? தப்பு பண்ணவனே தைரியமாக உங்ககிட்ட எல்லா விதமான செல்வத்தையும் அழிக்கணும் பிடுங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். உன்னோட பேரு புகழ் எல்லாமே பங்கம் வர வைக்க அவன் வேலை பார்த்துட்டு இருக்கான். நீ ஏன் மழுங்கி போகிற? கெட்டவனுக்கு மூஞ்சிக்கு நேராக பதில் சொல்லு. தாயுள்ளமாக இருந்தால் எவ்வளவு நாள் மன்னிச்சுக்கிட்டு இருப்பேன்? இப்போ தாயுள்ளமாக இருந்தால் எந்த அளவுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு நினைப்பேன். தெய்வத்தாலேயே ஆகாதுங்க உங்களை போல் செயல்படுறதுக்கு. எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சா என்ன நடக்கும் சொல்லுங்கள்? ஸோ அதுக்கு எல்லாமே மாற்றம் வரணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தெரியல. அதனால் இப்போது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகுதுங்க இந்த காலகட்டம். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்லது கெட்டதை புரிய வைக்க போகுது. சட்டுன்னு கோபம் வருது, உணர்ச்சி வசப்படுறீங்க. அதை தெளிவான சிந்தனையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த கோபதாபங்கள் உங்களுக்கு உயர்வை கொடுக்குங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய கோபதாபங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு எடுத்திருக்கும், உங்களை அழுக வச்சிருக்கும், உங்களை மேலும் மேலும் வலிமை இழந்தவர்களாக மாற்றியிருக்கும். இது உண்மைங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நேரத்தில் இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது சூரிய பகவான் புதன் பகவானினோட வீட்டில் அதுவும் கன்னி ராசியில் பிரவேசிக்கக்கூடிய நாட்கள் தாங்க இது. அதே மாதிரி உங்களுடைய அதிபதி உங்கள் ராசியில் நிற்கிறாரு. ஸோ முன்னாடி சந்திரன், பின்னாடி சூரியன், இந்த அமைப்பு ப்ளஸ் சூரிய பகவான் புதன் கூட போய் சேர்றாரு. இது உங்களுக்கு ஏற்றம் தாங்க. கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் எச்சரிக்கையாக செயல்படணும். சாதகங்கள் அதிகம், 100க்கு 70 சாதகங்கள் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே கிடைக்குங்க. ஆனால் அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த 30% அப்படிங்கிறது அந்த 70% கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. அதை நீங்கள் எப்படி தடுக்கணும், அதுதான் உங்களுடைய சாமர்த்தியம். அதை சொல்லி கொடுக்கக்கூடிய பதிவு தாங்க உங்களுக்கு தெளிவை தரக்கூடிய இந்த நாட்களில் இதெல்லாம் நடக்கும்பா, இதெல்லாம் மாற்றிக்கோப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ கடகராசி ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா ஒருத்தவங்க கஷ்டப்படுறான்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் இல்லை, இது கண்ணால் ஒருத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டாங்க அப்படின்னாவே அவங்கக்கிட்ட வம்படியாக போய் பேசும். எப்படின்னா, ஏன்பா இப்படி கஷ்டப்படுற, இதை நீ இப்படி மாற்றிக்கோ, அப்படி மாற்றிக்கோ அப்படின்னு நிறைய அட்வைஸ் கொடுக்கறதும் அப்படியே மனசில் இருக்கிற எல்லார்த்தையும், ஏன் சொல்லப்போனால் இவங்களுடைய ரகசியத்தை கூட, வெற்றியோட ரகசியத்தை கூட அப்படியே கொட்டிடுவாங்க. ஆனால் இதை கண்டிப்பாக கடகராசி இந்த காலகட்டத்தில் செய்யவே கூடாதுங்க. இந்த ஃப்ரீ அட்வைஸ் பண்ணுற வேலையெல்லாம் வேண்டாம். ஓகேங்களா? இந்த குஷி படத்தில் இந்த எஸ்ஜே சூர்யா ஒரு டைலாக் வச்சுருப்பார் இல்லையா?
அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தயவு செஞ்சு செய்யாதீங்க. நீங்கள் ரொம்ப உத்தமமான ஒரு பிறவிங்க. உங்களுடைய வார்த்தைகள் கூட தெய்வ சக்தி அதிகம். நீங்கள் சொன்னால் அது பலிக்கும். நிறைய இடங்கள்ல அது பலிச்சிருக்கும். உங்களை சார்ந்து இருக்கவங்களுக்கு அது தெரியும். ஆனால் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. உங்களுடைய உன்னதம் என்ன, உங்கள் திறமைகள் என்ன, உங்களுடைய தகுதி தராதரம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை அசால்ட்டாக பயன்படுத்திட்டு உங்களை தூக்கி ஒதுக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் சொல்ல நினைக்கிறீங்க? போய் கேட்காம உதவி செய்கிறீங்க. எல்லோருடைய வாழ்க்கைக்கும் சிறப்பை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக அழிச்சுக்கிட்டு வேலை பார்க்குறீங்க. இதை மாற்றிக்கோங்க. உங்களுடைய ரகசியங்களுக்கு குறிப்பாக 100% சிறிதளவும் எப்படிங்க, கடுகளவு கண் இமை அளவு கூட, முடின்னு சொல்கிறாங்க இல்லையா, கண்முடி இமையில் இருக்கக்கூடிய அளவு கூட ரகசியம் காக்கப்படுதுங்க. கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா போதும். கடகராசிக்கு 100க்கு 100% வெற்றி உங்கள் பக்கம். 30% ஒன்றுமே பண்ண முடியாதுங்க தம்பி. யார் என்ன வேணால் பண்ணட்டும், நீ வெற்றி அடைகிறது உறுதி. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த நாட்கள் அப்படின்னாவே எந்த ஒரு விஷயத்தை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. எந்த ஒரு விஷயத்துலேயும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் இறங்கணுங்க. நிறைய விஷயங்களில் கோபத்தை குறைஞ்சிக்கோங்க. குரு பகவானினுடைய கருணை பார்வை கிடைக்குங்க. இதோட விஷ்ணு சமஸ்கிருத நாயகம் இந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்குங்க. எல்லாமே மிகுந்த பலன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாங்க. இப்போ இந்த வருஷத்தில் தெய்வங்கள் உங்களுக்கு எல்லாமே பாதுகாப்பாக தாங்க இருக்க போகிறாங்க. ஒரு கெட்டதே நடந்தால் கூட சரி, முன்னெச்சரிக்கையாக இவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சரி, இது இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு நினச்சா கூட உங்களால் தாங்கிக்க முடியாது. ரொம்ப மனசுடைஞ்சு போகக்கூடிய ரொம்ப மென்மையான மனசுக்கு சொந்தக்காரங்க. இவங்க பேச்சு ரொம்ப இனிமையாக இருக்கும். ஆனால் அழகா பரிவாக இவங்களை பார்த்தா பச்சை பிள்ளை மாதிரி இருப்பாங்க. இவங்க நடை உடை பாவனை எல்லாமே அப்படி தாங்க இருக்கும். இவங்களை பார்த்தா ஒருத்தவங்க திட்டணும்னு கூட தோணாது. ஆனால் ஈஸியாக எல்லாருக்கும் துரோகம் பண்ணிடுறாங்க. இப்போ குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா எல்லாருமே ஏமாந்துருவாங்க இல்லையா. குழந்தைகிட்ட ஒரு 100 ரூபாய் கொடுத்து நீங்கள் ஒரு கடைக்கு போயிட்டு வான்னு சொல்லி பாருங்களேன், ஈஸியாக ஏமாந்துருவாங்க. அது கடகராசி பிள்ளைகள் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஏமாந்துரும். அது ஏமாறுறது மட்டும் இல்லாமல் அவங்கள காட்டியும் கொடுக்காது. அவங்க தான் பிடுங்கிட்டாங்க, அவங்க தான் ஏமாத்துறாங்கன்னு காட்டாது. நான் நல்லது தான் செஞ்சேன், நான் நல்லா தான் செலவு பண்ணேன்னு சொல்லும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எங்கேயுமே பிரச்சனை வராமல் பாதுகாக்கணுங்க. குடும்பத்துலேயும் சரி, அக்கம் பக்கத்துலேயும் சரி, எல்லா விதங்கள்லேயும் சொல்லப்போனால் கடகராசி வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த கடகத்துடைய பொருத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா வீட்டுடைய மொத்த அமைதிக்கும் இது காரணமாக இருக்கும். அந்த வீட்டுடைய மொத்த வளர்ச்சிக்குமே இவங்க காரணமாக இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய கடகராசிக்கு கிரகநிலையை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அஷ்டமத்தில் சனியும் ராகுவும் இணைஞ்சு சஞ்சாரம் பண்ணுறவங்க. இதனால் வரவை காட்டிலும் செலவு கூடுங்க. எனக்கு ஆப்பு என்னம்மா, ஆல்ரெடி நானே பிச்சைக்காரனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், செலவு வேறு வரும்னு சொல்கிறேன். ஒரு நிமிஷம் செலவு வரும்னு சொன்னேன், அது என்ன செலவுன்னு சொன்னேன்னா வீண் செலவு, விரய செலவு கிடையவே கிடையாதுங்க. சுப செல்வம், கல்யாணம், காது குத்து, கிரகப்பிரவேசம், இந்த மாதிரி வீட்டில் விசேஷம் நடக்கக்கூடிய செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு இது செலவு லிஸ்ட்டில் வருமா? செலவு கொண்டு சந்தோஷத்தை சேர்க்கக்கூடிய வகைங்க. அதே மாதிரி வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கணும். எதையுமே திட்டமிட்டு செயல்படணும். நீங்கள் திட்டமிட்டு செயல்பட முடியாத மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அதை நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன செஞ்சாலும் எங்கேயோ அது ஒரு முட்டுக்கட்டை வருமே, அதனால் நம்ம எச்சரிக்கையாக இருந்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நண்பர்கள் பகைவர்களாக மாறலாம். நல்ல சந்தர்ப்பங்கள் கையில் நழுவி போகலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கோபம் வருது அப்படின்னா கோபத்தை நீங்கள் குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏதாவது நல்லது சொல்லுவேன்னு பார்த்தா ஏமா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்காதீங்க. இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கைப்படுத்துகிறேங்க. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் தசாபுத்திக்கு ஏற்ற தெய்வ வழிபாடுகளும் உங்களுக்கு வரக்கூடிய இடர்பாடுகளை அகற்றி வைக்கும். அது சரி, உங்களுடைய குலதெய்வம் உங்கள் கூட இருக்கிறதுக்கு ஒரு மந்திரத்தை நம்ம போட்டுருமா? ஓம் தீர்க்க நேத்தாய வித்மகே கேல அஸ்தாய தீமகி தன்னே குல தேவாதா பிரசோதயா.
ஓம் திரும்ப சொல்கிறேங்க. ஓம் தீர்க்க நேத்தாய வித்மகே கேலஹஸ்தாய தீமகி தன்னோ குல தேவாத பிரசோதயாத். இந்த மந்திரத்தை தினந்தோறும் காலையில் 6 மணிக்கு மேலே 5 முறை சொல்லிட்டு நெத்தியில் விபூதி வச்சுக்கோங்க. இருந்த தடைகள் எல்லாமே விலகுங்க. திருமண தடை நீங்கும். கடனையும் தேக ஆரோக்கியம் சிறப்பாகுங்க. செய்யக்கூடிய தொழில் வளர்ச்சி பெறும். குடும்பத்தில் இருந்த தொல்லைகள் நீங்கும். குடும்பத்தில் செல்வம் செல்வாக்கு சகல விதங்கள் சௌபாக்கியம் கிடைக்கும். குலதெய்வத்தை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது தாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை நீங்கள் வணங்கிட்டு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வேலை கண்டிப்பாக சிறப்பாக முடியுங்க. எந்த ஒரு விஷயமும் இனி உங்களுக்கு கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்க போகுதுங்க. தொழிலில், கல்வியில், வேலை